மக்களே, எலெக்ஷன் முடிஞ்சோம் ஒரு கூட்டம் மட்டும் அழுதுட்டே இருப்பாங்க. அது எந்த கூட்டம்னு பாத்தீங்கன்னா, கடந்த 5 வருஷத்துல ஆட்சியில இருந்த அந்த கூட்டம் தான். ரிசல்ட் எப்படி வரும்னு தெரிஞ்சும் ஒரு பக்கம் 210 அடிப்பாங்க, ஒரு பக்கம் 200 அடிப்பாங்க, ஒரு பக்கம் 190 அடிப்பாங்கன்னு இஷ்டத்துக்கு அவங்களுடைய உருட்டு கதைகளை சோசியல் மீடியால நேத்துல இருந்து உருட்டிட்டு இருக்காங்க. ரிசல்ட் வர வரைக்கும் உருட்டுவாங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எப்படி உருட்டுவாங்கன்னா, ஒருவேளை அவங்களுக்கு சாதகமா வந்துருச்சுன்னா இது நேர்மையான தேர்தல் நடந்தது, இங்க எந்த ஒரு வன்முறையும் நிகழவில்லை, திராவிடர்களுடைய பூமி இது, ஈவேரா மண்ணுன்னு ஒரு உருட்டை உருட்டுவாங்க. அதுவே ரிசல்ட் இவங்களுக்கு ஆப்போசிட்டா வந்துருச்சுன்னா, இவங்களுடைய கனவுல மண்ணவாரி போடக்கூடிய செய்திகள் வந்துருச்சுன்னா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, வழக்கம் போல இவிஎம் ஆக்ட் பண்ணிட்டாங்க, பொட்டிய மாத்திட்டாங்க, எங்களை ஏமாத்திட்டாங்க, அந்நிய சக்திகள் இங்க ஊடுருவிடுச்சு, ட்ரம்ப் இங்க வேலையை பார்த்துட்டாரு, அந்நிய ஏகாதிபத்தியமேன்னு இப்பேற்பட்ட உருட்டுகளை இன்னைக்கு நாங்க ஜெயிச்சிருவோம்னு சொல்ற அதே திராவிட தற்கொலை ஊப்பிகள் நாளுக்கு அப்புறம் உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சாதகமா வந்தா இப்படி, பாதகமா வந்தா அப்படி. இவங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும், இவங்களுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் மீடியா அண்ட் சினிமா இந்த ரெண்டுமே இல்லைன்னா இவங்களுடைய கட்சின்றது எப்பயோ காணாம போயிருக்கும். ஏன்னா இவங்களுடைய கட்சியுடைய முக்கிய தூணா இருந்தது பாத்தீங்கன்னா அது எம்ஜிஆர். அந்த வரலாற்று தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். இந்த ஜிமிக்ஸ் வச்சுதான் இவங்களுடைய வாழ்க்கைய இது வரைக்கும் ரன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதே தான் கடந்த 5 வருஷத்துலயும் ஏகப்பட்ட கொடூரங்கள் நடந்தும் ஃபுல் மீடியாஸையும் தன்னுடைய பக்கம் வச்சுக்கிட்டு மக்கள் முன்னாடி இவங்க நல்ல ஆட்சி பண்றாங்கன்ற மாதிரியே ஒரு போலி பிம்பத்தை கட்டமைச்சு இங்க ஆன்டி இன்கம்பன்சி உருவாகி இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ப்ரோ இன்கம்பன்சி உருவாகி இருக்குன்னு ஒரு சில திராவிட ஊப்பிகள் டிவி சேனல்ல உட்கார்ந்துட்டு உச்சமே இல்லாம ப்ரோ இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு இவங்களுடைய மனப்பான்மையை நமக்கு காட்டுதுன்னு பாருங்க. வடநாட்டுல நடந்த தேர்தல்கள்லாம் எப்படி நடந்தது, அதாவது பிஃபோர் பிஜேபி கேம் டு பவர், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது நீங்க தேடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும் எந்த அளவுக்கு கொடூரமான எலெக்ஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்குன்னு. இவங்களுக்கு பிடிச்சா அந்த இடத்துல யார் வேணா இருக்கலாம், ஆனா இவங்களுக்கு பிடிக்கல, இவங்களை எதிர்க்கிறது யாராவது தெரிஞ்சா உடனே ஒண்ணு முடிச்சிருவாங்க, இல்லைன்னா பணம் கொடுத்து ஆஃப் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா அந்த தொகுதியவே காலி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு வேலையை பண்ணவங்க தான் இந்த இண்டி கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடைய வேலையாக இருந்துச்சு ஒரு காலத்துல. இப்போதான் எனக்கு தெரிஞ்சு சுமார் ஒரு 12-13 வருஷமா தான் அந்த சைட்லலாம் எலெக்ஷன்றதே ஓரளவுக்கு நிம்மதியான விஷயமா அங்க இருக்க மக்கள் பாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி எலெக்ஷன் நடந்ததுன்னு நீங்க அங்க இருக்க மக்கள் கிட்ட கேட்டாலே தெரிஞ்சிடும். அவங்க ஓட்டே போடலனாலும் அவங்களுடைய ஓட்டு விழுந்த மாதிரி அங்க வேலையை பார்த்து விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு வேலையை பார்த்தவங்க தான் இந்த இண்டி கூட்டணியை சேர்ந்தவங்க. இந்த விஷயத்தை ஏன் சொன்னோம்னா, இங்க அனீஸ் பாத்திமா, தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க 2 பேருமே பெண்கள்னு தெரிஞ்சுமே இந்த கொத்தடிமை ஊப்பிகள் கை கலப்பு பண்ற அளவுக்கு வேலையை பாக்குறானுங்கன்னா இவனுங்க எப்பேற்பட்ட ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பாங்க. இவனுங்களுடைய ஐடியாலஜியும் இவங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களும் எந்த அளவுக்கு இவங்களுக்கு மூளைச்சலவை செய்து ஒரு பெண்ணை, அதாவது வேட்பாளராக இருக்கக்கூடிய பெண்ணை தாக்குற அளவுக்கு வந்திருப்பானுங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அந்த இடத்துல இவனுக்கு வர ஓட்டை அவங்க பிரிக்கிறாங்கன்னு நினைச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல அவங்க ஜெயிச்சிட போறாங்கன்ற பயமும் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். இதனால இவனுங்க என்னைக்குமே ஒரு பெண்ணை இவங்க சரிசமமா பார்க்கக்கூடிய அளவுல பார்க்கக்கூடிய நிலைக்கு இவனுங்க வரவே மாட்டானுங்க. ஆனா மேடைக்கு மேடை ஈவேரா பெண் சுதந்திரம் வாங்கி கொடுத்தார், ஈவேரா பெண்களுக்கான விடுதலை வாங்கி கொடுத்தார், ஈவேரா அடுப்படியிலிருந்து பெண்களை வெளியே கொண்டு வந்தார், தாலியை கழட்டு, கர்ப்பப்பையை கழட்டுன்னு இவனுங்க இன்னுமே இந்த பொய்ய சொல்லி தமிழ்நாட்டுல இருக்க படிச்ச பெண்களை தான் அதிகமா ஏமாத்திட்டு வராங்க. படிக்காத லேடிஸ் பத்தி எனக்கு கவலையே கிடையாது. அவங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மாறுவாங்க. ஆனா படிச்ச பெண்கள் தான் இந்த மாதிரியான அயோக்கிய பசங்களுடைய பேச்சை கேட்டு இன்னுமே ஈவேரானா என்னன்னு தெரியாம, அவனுடைய வரலாறு தெரியாம ஈவேரான்னு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. மக்களே, எலெக்ஷன் டேக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா 200 ஜெயிப்பார் ஸ்டாலின், 200 தொகுதியை கைப்பற்றுவார் ஸ்டாலின், எடப்பாடி என்ன செய்வார், ஸ்டாலின் அடித்த அடி பதுங்கிய எடப்பாடி, திமுகவின் கைவண்ணம் தமிழகம் ஜொலிக்கிறது, அதிமுக தன்னுடைய வலுவை இழக்கிறது, என்ன செய்ய போகிறார் எடப்பாடி, இனி எதிர்கட்சியாக கூட இருக்க மாட்டார் எடப்பாடி, கூட்டணி கட்சி திமுகவுக்கு மிகப்பெரிய பலம், அதிமுகவிற்கு கூட்டணி அமைக்க தெரியவில்லை, சங்கிகளுடன் சேர்ந்ததால் எடப்பாடி தோல்வி, திராவிடத்தை தூக்கி பிடித்ததால் திமுக வெற்றி, ஸ்டாலின் ராஜதந்திரம் ஜெயித்ததுன்னு இது மாதிரி ஏகப்பட்ட தலைப்பு வச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் உருட்டிட்டு இருந்த எல்லா சேனலுமே இப்ப அப்படியே அந்த டியூனை மாத்தி வரலாறு காணாத வாக்குப்பதிவு, இதற்கு காரணம் யார், வரலாறு காணாத மக்கள் அலை, இதற்கு காரணம் யார்,
அப்படின்னு டாபிக் வச்சு விட்டுட்டு இருக்கானுங்க. ஆனா எவனுமே இந்த ஜெய்பார் ஸ்டாலின் 200 தொகுதி அடிப்பார் ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்த எந்த கொத்தடிமை ஜேர்னலிஸ்டும் அந்த தலைப்பை பத்தி பேசவே இல்லை. ஏன்டான்னு கேட்டா அவனுக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. அதுலயும் இந்த சிவகுமார் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக கொத்தடிமை சூர்யாவுடைய ஃபேமிலியா இருக்கு இல்லையா, அவங்க சார் என்ன பண்றாருன்னா திடீர்னு ஓட்டு போட்டு வந்துட்டு அவர் மக்களுக்கு அறிவுரை சொல்றாராம். இந்த 5 வருஷம் என்ன புடுங்கிட்டு இருந்தாருன்னு தெரியல, அவரையெல்லாம் பெரிய மனுஷன் இங்க இருக்கவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன் இந்த பேச்சை பேசினாருன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்பவே இந்த திமுக கொத்தடிமைகள், அதாவது திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக ஆட்சியில யாரெல்லாம் அதிமுக ஆட்சியில என்னென்ன நடந்ததோ அது எல்லாத்தையுமே சோசியல் மீடியாலையும் சரி, வீடியோலையும் சரி, இந்த நியூஸ் சேனல்ஸ்லயும் சரி உட்கார்ந்து ஒரு மணி நேரத்துக்கும் புது புது டாபிக்ல அதிமுகவை எதிர்த்து இவங்க பேசிட்டு இருந்தாங்களோ அதே வேலையை பார்க்க இப்போ ஆரம்பிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா சிவகுமார் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு, மே 4 ரிசல்ட் நமக்கு சாதகமா வராது, நாம 2021க்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அந்த வேலையை நோக்கி நாம நகர வேண்டிய நேரம் வந்து விட்டது, அதனால இப்பவே நாம ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு இந்த 5 வருஷத்துல இருந்த போதை பத்தியும், பெண்களுக்கு எதிரான அட்டுழியத்தை பத்தியும், மக்களுக்கு எதிரான நடந்த கொடுமைகளை பத்தியும் இந்த சிவகுமார் போன்ற தற்குறிகள் வாயே திறக்காம கரெக்டா ஓட்டு போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் மீடியா முன்னாடி சொல்றாருன்னா இதுக்கு பின்னாடி இருக்க மேட்டர் இதுதான் மக்களே. ஏன்னா மேல் நாளுக்கு அப்புறம் காட்சிகள் மாறப்போகுது, ஆட்சியும் மாறப்போகுது. அந்த காரணத்தை தெரிஞ்ச பல பேருமே தெளிவாயிட்டாங்க. அதாவது எப்படி திமுக பண்ண எல்லா அட்டூழியங்களையும் மறைச்சி நம்ம தமிழ்நாட்டுல பாலாரும் தேனாலும் ஓடுதுன்னு காட்டிட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய ஸ்டாண்ட் எல்லாமே இப்ப எப்படி மாறுன்றத நான் தெளிவா சொல்றேன் பாருங்க. இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ, மது ஆலைக்கு எதிராக போராடிய கோவன் அது போன்ற பல தற்குறிகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தற்குறிகள் இந்த 5 வருஷம் ஸ்லீப் மோட்ல இருந்தானுங்க. இப்ப என்ன பண்ணுவானுங்கன்னா திடீர்னு மே நாளுக்கு அப்புறம் இவிஎம்ஐ ஹேக் செய்து விட்டார்கள், வாக்குச்சாவடியில் திருட்டுத்தனம் நடந்து விட்டது, திமுகவுக்கு எதிரான அலைக்கு காரணம் விஜயை வைத்து பாஜக விளையாடி விட்டதுன்னு புதுசா இவனுங்க எடுத்துட்டு வந்து பேசி இவனுடைய தோல்விக்கு காரணம் இவங்களுடைய அந்த 5 வருஷம் கேவலமான ஆட்சி தான் அடுத்த 5 வருஷம் வரைக்கும் பேசவே மாட்டானுங்க மக்களே. கடைசி வரைக்கும் இவனுங்க அதிமுக, தாவேக, பாஜகன்னு சொல்லியே மறுபடியும் அந்த 5 வருஷமும் அதிமுகவுக்கு எதிரான எப்பேற்பட்ட அரசியலை பண்ணுவாங்கன்னு நல்லா பாருங்க. அதுலயும் விஜய் ரசிகர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு நீங்க பூத்துல உட்காந்து கண்டிப்பா இவங்களால தாக்கப்பட்டிருப்பீங்க, இவங்களால பல சிக்கல்களுக்குள்ளாக்கப்பட்டிருப்பீங்க. இது முதற்கட்டம். இனிமே பட்டுதான் அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வரும். கரூர்ல நடந்ததெல்லாம் மேட்டரே கிடையாது. இந்த எலெக்ஷன்ல நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. இதுதான் உண்மையான திமுக. திமுக ஆரம்பத்துல இருந்தே இப்படித்தான். இவங்களை எதிர்த்து யாரையும் வளர விட மாட்டாங்க. வளர்றவங்கள ஒண்ணு அவங்களுக்கு எதிராக விட மாட்டாங்க, அப்படி இல்லைன்னா தூக்கி பக்கத்துல வச்சுப்பாங்க. இதுதான் அவங்கள வேலையா வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் சப்போஸ் அவர் நிக்கிற தொகுதியில ஜெயிச்சிட்டாலோ இல்ல அவர் சார்ந்த கட்சியில யாராவது ஒருத்தராவது சீட் ஜெயிச்சிட்டாலோ கண்டிப்பா அந்த பக்கத்துல இருக்க விஜயை தூக்கி இவங்களுடைய கூட்டணிக்குள் சேர்க்கறத வேலையத்தான் பார்ப்பாங்களே தவிர விஜயை தனியா விட மாட்டாங்க. அந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. யாராவது இந்த ஈவேரான்ற கேரக்டரை ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒரு மாசத்துல இந்த ஈவேரா கேரக்டரை பத்தின பேச்சு எங்கேயாவது நம்ம தமிழகத்துல இந்த கொத்தடிமைகள் வெளியே பேசியிருக்காங்களா, இல்ல ஈவேராவுடைய படத்தை வச்சு இவங்க அரசியல் ஏதாவது பேசியிருக்காங்களா பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு நல்லா தெரியும் ஈவேராவை இவங்க எப்பவுமே டூல் கிட் மாதிரி பயன்படுத்திட்டு எலெக்ஷன் அப்ப மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி பொட்டியில போட்டு லாக் பண்ணி வச்சிருவாங்க. ஏன்னா தெரியும் அந்த நேரத்துல ஈவேராவை வெளியே எடுத்தா இவங்களுக்கு அது பயங்கரமா பேக் ஃபயர் ஆயிடும்னு. எப்பப்பெல்லாம் எலெக்ஷன் வருதோ அப்பெல்லாம் ஈவேராவை பொட்டிக்குள்ள போட்டு பூட்டிடுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதும் உடனே அந்த பொட்டியை திறந்து பெரியார் மண் ஈவேரா வாழ்க, ஈவேரா ஓங்குக, பெண்ணிய மோங்குகன்னு ஒரு உருட்டை உருட்டிடுவானுங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா இந்த கொத்தடிமை ஊப்பிகள் தான் பெண் வேட்பாளர்களை அவங்களுடைய தொகுதிகளிலேயே போய் அடிக்கிற வேலையை பார்த்துருக்கானுங்க. இவனுங்களை பொறுத்த வரைக்கும் ராமசாமிய சொன்ன மாதிரி தான், தேவைப்படும் போது யூஸ் பண்ணுவானுங்க, எலெக்ஷன் வரும்போது மறைச்சு வச்சிருவானுங்க. அப்பதான் பெண்ணிய உருட்டையெல்லாம் உருட்ட முடியாது. இதுக்கப்புறம் பாருங்க, எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஈவேரா பத்தி பயங்கரமா பேசுவானுங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் பயங்கரமா பேசுவாங்க. ஏன்னா ஆட்சி மாறிடுச்சுன்னா இவங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. அப்பதான் இவங்களுக்கு இன்னும் அதிகமான வேலை இருக்கு. ஏன்னா கடந்த 5 வருஷத்துல இவங்க ஆட்சியில இருக்கும்போது ஈவேராவை பத்திய பேசக்கூடிய தேவைகள் அதிகமா இல்லை. ஆனா
ஆட்சியில இல்லாதப்பதான் ஈவேராவை பத்தி 1000% எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதை பேசி பேசியே தற்கொலை தமிழ் ஜனங்களை அடுத்த 5 வருஷத்துக்கு மூளைச்சலவை செய்யறதுக்கான வேலையை இவங்க கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு பண்ணுவாங்க. இந்த விஷயத்துல திமுக எப்பவுமே ஒரு படி மேலதான். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி மக்களை பேசி எப்படி ஏமாத்தணும்ன்ற விஷயத்த இவங்க ஆரம்பத்துல இருந்தே பண்ணிட்டு வரதால இதெல்லாம் சாதாரணமா பண்ணுவாங்க. அதுலயும் விஜயுடைய ரசிகர்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு திமுகவுடைய கொடூரமான முகத்தை பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது புது ஓட்டர்ஸா இப்போ ஓட்டு போட்டவங்க எல்லாருமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க சின்ன பசங்களா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இவங்களுடைய வரலாறு என்னன்னு தெரியாது, படிச்சிருக்க கூட மாட்டாங்க. ஏன்னா இவங்க அப்பேற்பட்ட அட்டூழியங்களையும் கொடூரத்தையும் பண்ணக்கூடிய ஆட்கள் பண்ணியிருக்காங்க. இப்பதான் லைவா இவங்க பார்த்திருப்பாங்க. ஏன்னா பல பூத்லயும் திமுக காரங்க தவேகா தொண்டர்களை போட்டு அடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம பெண்களையும் தாக்கியிருக்கானுங்க. இதெல்லாம் அவங்களுக்கு சாதாரணமான விஷயம். இந்த விஷயம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதான் சொன்னீங்க, விஜய் ரசிகர்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இனியும் அவங்க எப்படி நடந்துக்கணும்ன்றத அவங்களுக்கு விஜய் கத்துத்தரணும். விஜய் தன்னுடைய வேட்பாளர்கள் மூலமா எந்த இடத்துலயாவது ஜெயிப்பாரான்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓட்டு சதவீதம் வருமே தவிர ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. இந்த விஜய் ரசிகர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, எல்லாருமே எம்ஜிஆர் ஆகிட முடியும், விஜயகாந்த் ஆகிட முடியும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஆகிட முடியாதுன்றதுக்கு சிறந்த உதாரணம் தான் கன்னட கமலஹாசன். அவருக்கு என்ன ஆச்சோ அதுதான் விஜய்க்கும் நடக்க போகுது. இந்த தடவை அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸை கரெக்ட் பண்ணியிருப்பாரு. அதையும் தாண்டி தன்னுடைய ரசிக ஓட்டுகளை அவர் வாங்கியிருப்பார். அதுலயும் சில ரசிகர்கள் கண்டிப்பா விஜய் தன்னுடைய தலைவன்றதாலேயே அவங்க ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி அவங்களுக்கு கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அதனால அவங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி வச்சிருப்பாங்க. அதனால விஜய்க்கு அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா நிறைய ஓட்டுகள் விஜய்க்கு விழுந்ததற்கான காரணம் என்னன்னா ரசிக மனப்பான்மை. அதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் வரதால அவருக்கு போடுவோமேன்ற ஒரு எண்ணத்துல போட்ட ஜனங்க தான் அதிகம். இதை தாண்டி விஜய் இதை செய்தார், அதை செய்தார், அவர் இது மாதிரி மக்களுக்கு செய்வார்ன்ற ஒரு எண்ண நோக்கத்திலையுமே இந்த மக்கள் அவருக்கு வாக்களிக்கலன்றது தெளிவா அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஏன்னா இதன் மூலமா விஜய்க்கு வாக்கு சதவீதம்ன்ற ஒண்ணு உருவாகிடும். இத அவர் எப்படி தக்க வச்சுப்பார்ன்றதுதான் இங்க வரலாறா இருக்குமே தவிர, இதன் மூலமா அவர் ஒரு சீட்டு ஜெயிச்சு தனியா இருந்தாருன்னா பேர் நல்லா இருக்கும். ஆனா தனியா இல்லாம நான் ஆரம்ப கட்டத்துல சொன்ன மாதிரி இவர் டிஎம்கே உடைய சைட் ட்ராக்ல வந்திருந்தா கண்டிப்பா இவர் ஒரு சீட்டு ஜெயிச்சாலோ இல்ல இந்த தவேகா தொண்டர்கள் ரசிகர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி பல சீட்டு ஜெயிச்சாலோ கண்டிப்பா டிஎம்கேவோட சேருவது உறுதி. இதனால ரிசல்ட் வர வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்க. அதுக்கு முன்னாடி எந்த விதமான வார்த்தைகளையும் விடாதீங்க. இதை விட்டீங்கன்னா விஜய் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்காக ஆதரவா களத்துல இறங்கவே மாட்டாரு. பேசியும் நான் பார்த்தது கிடையாது. அதனால சொல்றேன், உங்களை நீங்க பாத்துக்கோங்க, நீங்க உஷாரா இருங்க. விஜயுடைய கட்சியில இருக்க பெரும்பான்மையான வேட்பாளர்களுடைய பேரே இங்க யாருக்குமே தெரியாது. அந்தந்த தொகுதியில வாழக்கூடிய மக்களுக்கே அவங்க புதுசா தெரிஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட கேண்டிடேட்ஸ் அங்க ஜெயிப்பாங்கன்னு நினைச்சு ஓட்டு போட்டதே மிகப்பெரிய தவறான செயல் தான் சொல்லுவேன். ஏன்னா திமுகவை கூக்குல உட்கார வைக்கணும்னு நினைக்கிற யாருமே இது மாதிரியான முட்டாள்தனத்தை செய்யவே கூடாது. ஏன்னா அவங்க இந்த முட்டாள்தனத்தை பயன்படுத்திப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன்ல நின்னதுமே எங்க அண்ணன் சிஎம் ஆகிடுவார்னு நிறைய விஜய் ரசிகர்கள் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் இல்ல, விஜய் என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்து ரியாலிட்டி என்னன்னு தெரியாம பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுலயும் எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சா சுத்தம் சொல்லவே வேணாம். முழுக்க முழுக்க எல்லாருமே விஜய் சிஎம் ஆகிடுவாருன்ற அந்த எண்ணத்திலேயே அவருடைய ரசிகர்கள் முழுக்க முழுக்க தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அதுலயும் தொகுதி வாரியா இவருக்கு இந்த பதவி கொடுப்பாங்க, அவருக்கு அந்த பதவி கொடுப்பாங்கன்னு வேற இவங்க ஸ்லைட் ஷோ கிரியேட் பண்ணி, போட்டோஸ் கிரியேட் பண்ணி, தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி இவங்களே செல்ஃபா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா இவங்களுக்கு ரியாலிட்டி என்னன்னு சுத்தமா புரியல. அதுலயும் விஜயுடைய பெண் ரசிகர்களுக்கு சுத்தமா மூளையே இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவங்களுக்கு யார் வேட்பாளர்னே தெரியாது, இந்த வேட்பாளருடைய வரலாறு என்னன்னு தெரியாது. இதுல பாத்தீங்கன்னா பிஜேபி கட்சியில அதிக குற்றப்பின்னணி இருக்கவங்க இருக்காங்க, அதிமுகவில் அதிக குற்றப்பின்னணியில் இருக்கவங்க இருக்காங்க, திமுகவில் அதிக குற்றப்பின்னணியில் இருக்கவங்க தான் இங்க வேட்பாளராக இருக்காங்கன்னு நிறைய பேர் அவங்க கட்சி சார்ந்தவங்க பேசுவாங்க. டெமோக்ரஸி வீடியோல நான் தெளிவா சொல்லியிருப்பேன். இதை பேசுறதே வீண். டெமோக்ரஸினாலே எவன் அயோக்கியத்தனம் பண்றானோ, அட்டூழியம் பண்றானோ, ஃப்ராடுகாரத்தனம் பண்றானோ, எவன் கற்பழிக்கிறானோ, எவன் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை பண்றானோ, வன்முறையை பண்றானோ, இவனுக்கு தான் இங்க எல்லா மதிப்பும் இருக்கோ, இவனுங்களைத்தான் வேட்பாளரா நிறுத்துவாங்க. இவனுங்களை தாண்டி
நல்லவனையோ படிச்சவனையோ இந்த டெமோக்ரஸில வேட்பாளரா நிறுத்த மாட்டாங்க. அப்படி நிறுத்தினா அவங்கள ஜெயிக்க வைக்க இந்த மக்களே உதவ மாட்டாங்கன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பல தத்துவ ஞானிகளும் சொல்லியிருக்காங்கன்னு டெமோக்ரஸி வீடியோல சொல்லியிருப்பேன். இதுதான் மேட்டர். இது தெரிஞ்சுமே இங்க இவன் கட்சியில இருக்கவன் அவன் கட்சியை பார்த்து தப்பா சொல்றதும், அவன் கட்சியில இருக்கவன் இவன் கட்சியை பார்த்து தப்பா சொல்றதும் எந்த மாதிரியான விஷயம்னு பாத்தீங்கன்னா, பொலிட்டிக்ஸ்ல இருக்கவன் அந்த வேட்பாளராக இருக்கவனுக்கு நல்லாவே தெரியும், அந்த கட்சியில இருக்க தலைமைக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்கு கீழே இருக்க அடிப்பொடிகளுக்கு இது சுத்தமா தெரியாததால சோசியல் மீடியால தற்குறி மாதிரி சண்டை போட்டுட்டு தெரியுதுங்க. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் கட்சி ரீதியா அவங்க பிரிஞ்சிருந்தாலும், ஐடியாலஜி ரீதியா பிரிஞ்சிருந்தாலும் எங்கேயாவது பார்த்துக்கிட்டா கை கொடுத்துப்பாங்க, கட்டி பிடிச்சுப்பாங்க, போட்டோ எடுத்துப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கீழே இருக்க தொண்டர்கள் கடைசி வரைக்கும் ஐடியாலஜிக்கல் வார். இவனை பிடிக்காது, இவன் நண்பனாவே இருந்தாலும் இவன் கிட்ட பேச மாட்டான், பிரிஞ்சிருவானுங்க. உனக்கு அது பிடிக்குது, எனக்கு இது பிடிக்கல, நீ ஏன் தலைவரையே எதிர்த்து பேசுறியா, நீ ஏன் தலைவருக்கே ஓட்டு போடலையா, நீ அந்த கட்சியா நீ இந்த கட்சியான்னு கிறுக்குத்தனமா தெரியுது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் ஹைராக்கிக்கு கீழே இருக்கிற தற்குறிகள் தான். இதை புரியாத தற்குறிகள் தான் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்குதுங்க. இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா, பூத்ல சண்டை போட்டுக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா மேல இருக்கவன் பண்ண உத்தரவு தான் கீழே இருந்த இந்த அடிப்படைகள் பண்ண காரணம். இது தெரியாம தான் இங்க பாதி பேர் அவனுடைய லைஃபையே தொலைச்சிட்டு போறானுங்க. விஜய் ரசிகர்கள் பெரும்பாலும் இப்போ அவங்க ஒரு இல்யூஷன்லயும் டெலிவிஷன்லயும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுலயும் திமுக அதிமுகவை எதிர்த்து ஜெயிச்சு அவங்க 190+ சீட்டை அவங்க கைப்பற்றி நம்மளுடைய தளபதி சிஎம் ஆவார்னு அவங்க ஒரு கனவுலயே இருக்காங்க. உண்மையாவே இது சாத்தியமே இல்லைன்னு ரசிக மனப்பான்மையிலிருந்து வெளியே வந்த விஜய் ரசிகர்கள் பலருக்குமே தெரியும். ஆனா இன்னை வரைக்குமே விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து என்னைக்கு இப்போ ரொம்ப பீக்ல அவர் தெரிய ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்து இப்போ வரைக்குமே, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னை வரைக்குமே, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமே இவங்க என்ன பேச போறாங்கன்னா, எங்க தளபதி வந்ததாலதான் இங்க இது இப்படி ஆச்சுன்னு பேசக்கூடிய ரசிகர்கள் நிறைய பேர் உருவாக தான் போறாங்க. உருவாகி இவங்க உண்மையான அரசியல் எதுன்னு கடைசி வரைக்கும் தெரியாம தான் இருக்க போறாங்க. அதுலயும் இந்த ஓட் ஷேரை பத்தி ஒருத்தரும் அதுல விஜய் ரசிகர்கள் இருக்காங்க பாருங்க. இந்த திமுக எப்பவுமே அதை பண்ணுவாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனா விஜய் ரசிகர்கள் இந்த இடத்துல இவ்வளவு ஓட்டு, இத்தனை கோடி பேர், இத்தனை யங்ஸ்டர்ஸ் அப்படின்னா எங்க தளபதி விஜய்க்கு இவ்வளவு ஓட்டு வந்துருச்சு, அதனால இத்தனை % அவர் வாங்கிட்டாரு, சோ நம்மளுடைய வெற்றி கன்ஃபார்ம், நம்ம தளபதி தான் ஜெயிக்க போறாருன்னு எப்படி கலெக்ஷன்ல இவனுங்க வடை சுட்டுட்டு இருந்தானுங்களோ அதே மாதிரி எலெக்ஷன்லயும் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கலெக்ஷனாவது பரவாயில்ல, அது யாருக்குமே எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனா எலெக்ஷன் அப்படி கிடையாது. இதுல நாம பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. உண்மை என்னன்னு மே 4 அப்ப தெரிஞ்சிடும். மே 4 அப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம கலெக்ஷன்ல பண்ண மாதிரி இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல எதுவுமே பண்ண முடியாதுன்ற மனநிலைக்கு தயவு செய்து நீங்க வாங்க. உண்மையாவே இது எல்லாத்தையுமே நீங்க ரியாலிட்டியில எப்படின்றத பொருத்தி பாருங்க. ஓட்டு போட்ட எல்லாருமே இளைஞர்கள், ஓட்டு போட்ட எல்லாருமே இங்க விஜய் தான் ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறதே மிகப்பெரிய அறியாமையை தான் வெளிப்படுத்துது. தயவு செய்து அதுல இருந்து வெளியே வாங்க. அந்த காரணத்தால நீங்க தவறான வார்த்தைகளையும் தவறான செயல்களையும் இந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் செஞ்சிடாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உண்மையாவே ஆட்சியில யார் உட்கார போறாங்களோ அவங்களுக்கு எதிராக ஏதாவது பேசியிருந்தீங்கன்னா டார்கெட் பண்ணி ஏதாவது செஞ்சு விட்டுருவாங்க. ஸோ உஷாரா இருங்க, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பெரும்பான்மையான விஜய் ரசிகர்களுடைய மனநிலை இப்படித்தான் இருக்கு. விஜய் வந்ததாலதான் இங்க மிகப்பெரிய மாற்றமே நிகழ்ந்திருக்கு, மிகப்பெரிய ஓட்டு சதவீதமே உள்ள வந்திருக்குன்னு இங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் துளியும் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் புதுசா ஒருத்தர் களத்துல இறங்குறாருன்னும் போது அந்த நபருக்கு கொஞ்சம் ஓட்டு கண்டிப்பா போகத்தான் செய்யும். அதையும் தாண்டி டிஎம்கே உடைய 5 வருட சாதனை தான் இங்க அதிக அளவுல மக்களை வெறுப்புக்குள்ளாக்கியிருக்கு. அந்த வெறுப்புக்குள்ளான ஓட்டுகள் தான் இப்போ அதிமுக பக்கமும் தாவேகா பக்கமும் போயிருக்கு. இந்த காரணம் தான் இங்க தமிழ்நாட்டுல இந்த மாற்றம் நிகழ காரணம். இந்த மீடியா செட் பண்ற நெரட்டிவ் மாதிரி அந்த நெரட்டிவ்க்குள்ள தயவு செய்து நீங்க விழாதீங்க, அதுல விழுந்து பலி ஆகிடாதீங்க. உங்களை தூண்டில் போட்டு இவனுங்க காத்துட்டு இருக்கானுங்க. யாரெல்லாம் வாய் விடுவீங்க, யாரெல்லாம் எப்படி பேசுவீங்கன்னு காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு தயவு செய்து பலியாகிடாதீங்க. அப்ப உங்க அண்ணன் தளபதி உங்களை காப்பாற்ற மாட்டாரு. ஏற்கனவே இப்போ எலெக்ஷன் அப்ப நடந்த பல தாக்குதலுக்கும் எனக்கு தெரிஞ்சு இவர் கண்டனம் கூட தெரிவிக்கல, ஒரு ட்வீட் கூட போடலன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி உண்மையான ரியாலிட்டியில உங்களுக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா உங்க அண்ணன் வந்து உங்களை காப்பாத்துவார் நீங்க நினைச்சிட்டு தயவு செய்து சுத்தாதீங்க.
உங்களை நீங்க தான் காப்பாத்திக்கணும். உங்களுடைய அப்பா அம்மா உங்களை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை மனசுல வச்சுக்கிட்டு விஜய தலைவரா நினைச்சுக்கோங்க, என்னவா நினைச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. அது உங்க பர்சனல் சாய்ஸ். ஆனா எந்த அளவுக்கு லிமிட்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப உங்களுடைய ஆர்வத்தை காட்டி நீங்களே இவங்க போட்டிருக்க தூண்டில போய் மாட்டிக்காதீங்க, இரையாயிடாதீங்க, பலி ஆயிடாதீங்க. அபார்ட் ஃப்ரம் டிஎம்கே, ஏடிஎம்கே அண்ட் என்டிகே, பிசிகே, இந்த கட்சியில் இருக்கக்கூடிய இந்த கட்சியுடைய வாக்கு சதவீதமா இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ்க்கு ஐடியாலஜி ரொம்ப முக்கியம். ஐடியாலஜியை தாண்டி இவங்க இந்த கட்சிகள் பிற கட்சிகளுக்கு ஓட்டு போடுறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அப்படியே போட்டாலும் அந்த கட்சியில இருந்து வெளியேறி தான் போடுவாங்க. ஆனா டிவிகேக்கு விழுந்த ஓட்டுல ஃபர்ஸ்ட் ஹை ப்ரையாரிட்டி எதுன்னு பாத்தீங்கன்னா ரசிகர்களுடைய ஓட்டு. அதுக்கடுத்து இவங்களுக்கு விழுந்த ஓட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா அரசியல்னா என்னன்னு தெரியாம, அரசியல்ல ஈடுபாடு இல்லாத, தமிழ்நாட்டுடைய வரலாறு, தமிழ் வரலாறு, நம்ம இந்தியாவுடைய வரலாறு, இது மாதிரி எதுவுமே தெரியாம, ஐடியாலஜிக்கல் ஃபேக்டர் எதுவுமே இல்லாம ஏனோ தானோன்னு எப்பவுமே ஓட்டு போடுவாங்க இல்லையா, அந்த ஜனங்க தான் இங்க டிவிகேவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதை தாண்டி ஐடியாலஜி சம்பந்தமா யாருமே இதுக்குள்ள டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. அதையும் தாண்டி மத ரீதியா ஓட்டு போட்டிருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த 3 ஃபேக்டர் தான் டிவிகேவுக்கு ஓட்டா வந்திருக்குமே தவிர, இதை தாண்டி நான் சொன்ன மாதிரி இந்த பிற கட்சிகளுக்கு இருக்க ஐடியாலஜிக்கல் பெனிஃபிட் இவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா இது இப்பதான் புதுசா வந்திருக்கிறதால ஐடியாலஜிக்கல் ஓட் இவங்களுக்கு வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதன் அடிப்படையில பார்த்தா கூட டிவிகே டிஎம்கேவையும் ஏடிஎம்கேவையும் தாண்டறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். வேணும்னா ஓட் சதவீதத்துல இவங்க ஒரு முன்னிலை வைக்கலாமே தவிர ஏடிஎம்கே டிஎம்கேவை தாண்டி இவங்க ஒரு ஓவர்டேக் பண்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரியாலிட்டியில சாத்தியமே கிடையாது. அப்படி நடக்குமான்னு கேட்டீங்கன்னாலும் கண்டிப்பா நான் 100% உறுதியா சொல்லுவேன், வாய்ப்பே கிடையாது. அப்படி நடக்காது. கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்லயே எம்ஜிஆர் அளவுக்கும் விஜயகாந்த் அளவுக்கும் பேர் வாங்கி விஜய் வந்து மேல வருவாரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 100% வாய்ப்பு கிடையாது. ஆனா ஒரு கட்சி ரீதியா பெரும்பான்மையான வாக்குகளை இவர் பக்கம் வச்சுக்க வாய்ப்பு உண்டு. அதை நாம மே 4க்கு அப்புறம் கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நான் சொன்னதை விஜய் ரசிகர்கள் ஏத்துக்க கண்டிப்பா முடியாதுதான். இருந்தாலுமே ரியாலிட்டியை தான் நான் சொல்றேன், வெறுப்புலையும் ஆதங்கத்திலையும் நான் சொல்லவே இல்லை. என்ன மேட்டர்னா இவர் வாங்கின ஓட்டுகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை இதுதான்றத நான் சொன்னேன். இந்த மேட்டர் தான், இப்பேற்பட்ட ஓட்டுகளை தான் விஜய் வாங்கியிருக்காரு. அதையும் தாண்டி ஐடியாலஜிக்கல் ஓட்டை இவர் வர வைக்கணும்னா அதுக்கு இன்னும் நிறைய வேலைகள் இவர் செய்ய வேண்டியிருக்கு. சும்மா திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புன்னு பேசிட்டு எல்லாம் இங்க ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் அதனாலதான் சொல்றது, எல்லாராலையுமே எம்ஜிஆர் ஆகிட முடியாதுன்னு ஒருத்தர் சொல்றதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா அவர் ஆரம்பத்திலிருந்தே விதைய போட்டு அது கூடவே இருந்து மரம் விருட்சமாகிறத பார்த்த மனுஷன். அப்பேற்பட்ட ஒரு ஆளா வரணும்ன்றதெல்லாம் சாத்தியமே கிடையாது யாருக்குமே. Until we meet again.